ஸோ உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த 2026 எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும், இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கும், யாருக்கிட்டையா வம்பு வழக்கு, சண்டைகள், சச்சரவுகள், இல்லை இவங்களுக்குள்ளே வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, சில விஷயம் எடுக்கலாமா வேண்டாமா, இப்படியான மைண்ட் செட்லாம் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா, ஸோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு அந்த பிஸ்னஸை வந்து என்லார்ஜ் பண்ணுறது, அடுத்த பிரான்ச்சஸ் உருவாக்குறது, வேலை பண்ணுறாங்கன்னா சைட் பிஸ்னஸ் உருவாக்குறது, இல்லை வேலையிலே 2-3 ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறது, பணம் சார்ந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் மேற்கொள்கிறாங்கன்னா அட் த சேம் டைம் இங்கே ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஃபேமிலிலேயோ இன்னொரு ஆக்ஷன். இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ்க்கான விஷயங்களை பண்ணுறாங்க, இன்னொரு சைடு வீடு கட்டுற ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2-3 விஷயங்களை சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இது அவங்களுக்கு அமைய போது. கண்டிப்பாக அவங்களுடைய உழைப்புக்கான ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. ஸோ இவங்களுக்குமே வந்துட்டு இந்த அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த தாக்கம் எப்படி இருக்கும்னா, இவங்களோட எதிரிகள் யாருன்றதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதில் என்னன்னா, நிறைய பேர் வந்து கூட இருக்கவங்களே எதிரியாக இருப்பாங்க. அதையும் அவங்க தெரிஞ்சுக்கும் போது அது கொஞ்சம் அந்த ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் அவங்களுக்கான தாக்கமாக இருக்கும். ஓகே, சிம்மராசியில் பிறந்த அந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கான ப்ளஸ்ஸான விஷயங்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்டேபிளாக இருக்கிறது, இமோஷனல் இம்பேலன்ஸ்டாக இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கிறது. நான் இப்போ வந்து ஒரு மன அமைதியில் இருக்கேன்னா அந்த அமைதியை நிலைநாட்டிக்கிறது. இந்த ஒரு மணி நேரம் அமைதியாக இருந்துட்டு இன்னொரு 1 மணி நேரம் அழுதுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான இம்பேலன்ஸ்லாம் இல்லாமல் இருப்பாங்க, ஸ்டேபிளாக இருப்பாங்க, ஸ்டெபிலிட்டியாக இருப்பாங்க அவங்களோட உணர்வுகள் சார்ந்த விஷயங்களில். அது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையும். மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கு மைனஸ்ன்னு பார்க்கும்போது பணத்தை தேடி ஓடுறது ஒரு சில டைமில் மைனஸ் ஆகிடும். எப்போ பார்த்தாலும் இவங்க பணத்தை தேடி ஓடிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு பணம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க இவங்களை வந்து தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க பணம் தான் இம்பார்ட்டன்ட், மனுஷங்க கிடையாது அப்படின்ற. ஸோ அப்போ பணம் தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது சில டைம் அவங்களுக்கு மைனஸை கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் மைனஸை கூட ப்ளஸ்ஸாக மாற்றுவதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து அமைய போகுது. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையும்.